தீர்க்கதரிசி தான் தேவனுடைய வாயா இருக்கிறான். சரிங்களா? தீர்க்கதரிசி அப்படின்னா கரெக்டா சொல்றோம். தீர்க்கதரிசிக்கு 7வது அறிவு இருக்கு. 7வது அறிவுனா வரப்போகிற முன்னறிவிக்கிறார் தான் 7வது அறிவு. இப்ப பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் பவுல் சொல்றாரு இல்லையா? விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை நாடுகள் பவுல் சொல்றாரு இல்லையா? அப்ப தீர்க்க தரிசன வரம் வேணும்னா, ஆவியின் வரம் வேணும்னா முதலாவது ஆவியின் கனி இருந்தா தான் ஆவியின் வரம் கிடைக்கும். இப்ப தீர்க்க தரிசன வரம் கிடைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார், வருங்காலத்தை முன்னறிகிறவராக. ஏன் அநேகர் தடுமாறுகிறார்கள் அப்படின்னா, சத்தியம் சரியாக தெரியவில்லை என்பதனாலே வாழ்க்கையில தடுமாறுகிறார்கள். ஒருவனுக்கு சத்தியம் சரியாக தெரிந்து தெளிவாக இருக்கிறான் என்ற வாழ்க்கையில அவன் தடுமாறவே மாட்டான். ஏன்னா சத்தியம் தெரியுதுலாம். தானியேல் யோசேப்ப நம்ம ஒப்பிட்டு பேசலாம். தானியேல் யோசேப்பு ரெண்டுமே தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய பரிசுத்தர்கள். யோசேப்பிட்ட பார்வோன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, அவன் கண்ட கனவை சொல்லும் போது டக்குன்னு ஆன்சர் சொல்லிடறான். இதுதான் ஆன்சர் அப்படி சொல்லிடறான். யோசேப்பிடம் பார்வோன் தன்னுடைய கனவை பற்றி சொல்லும் பொழுது அவன் எந்த விதமான தயக்கமும் இன்றி உடனே அதற்குரிய அர்த்தத்தை சொல்கிறான். ஆனா நேபுகாத்நேச்சரிடம் தானியேல் அவனுடைய கனவையும் அவனுக்கு அர்த்தத்தையும் சொல்றதுக்காக ஒரு நாள் இரவு பொழுதே கேட்கிறான். அதுக்காக இவங்க ஒரு படி மேல அவங்க ஒரு படி மேல அப்படி கிடையாது. வருங்காலத்தை முன்னறிக்கிறவர்களாக தானியேலும் யோசேப்பும் இருந்தார்கள். தானியேல் ஒரு இரவு தவணை கேட்டான், ஆனா யோசேப்பும் தவணை கேட்கல. ஆனா இதை இப்படியும் கூட எடுக்கலாம். யோசேப்புக்கு கனவை பார்வோன் சொல்லிட்டாரு, ஆனா தானியேலுக்கு தான் கண்ட கனவை நேபுகாத்நேச்சர் சொல்லல. பாருங்க, அவன் என்ன கனவு கண்டான்னு தானியேல் அதையும் சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சொல்றவனாக இருந்தான். பாருங்க, விசேஷித்த ஆவி உள்ள இருக்கணும். பாருங்க, அவன் சிறைச்சாலையில இருந்தவன் அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்வது மூலமாக அரசால போனான். இவன் பாருங்க அந்த அரண்மனைக்கு சேவகம் செய்ய வந்தான்னு தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். சரிங்களா? அரண்மனைக்கு சேவகம் செய்ய வந்தவன் விசேஷித்த ஆவி பெற்றிருந்ததுனால அவன் பாபிலோன் போதும் கட்டி ஆண்டான்னு பாக்குறோம். அப்ப வருங்காரியங்களை முன்னறிவிக்கிறது மூலியமாக ராஜாக்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, தேசத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.